நம்பர் ஒன் மாநிலமாக, நம்பர் ஒன் முதல்வராக முதலமைச்சர் அவர்கள் திகழ்வதற்கு காரணம் அந்த ஐடியாலஜி, பேசிக் ஐடியாலஜி. அந்த ஐடியாலஜியை மறக்காம நீ போகணும். எதுவாக இருந்தாலும் நீ வெறும் திட்டங்களை மட்டும் பேசக்கூடாது, அந்த திட்டங்களை ஒட்டி இருக்கும் ஐடியாலஜியை நீ பேசிக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதே போல் தூரத்தில் உட்காந்துருக்க நம்ம பிள்ளைங்கள்லாம் சரி எல்லாம் நாங்கள் செய்கிறோம், நாங்கள் என்ன கேட்குற பணிகள் எல்லாம் என்னென்ன ஆச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் தெரியுது. அதுவும் நீங்கள் கவலைப்படாத, அதற்கான வேலைகளும் நான் தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருக்கிறேன். பலருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கும் அந்த வேலையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஆட்சியை வழங்கி 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் நிதியை இங்கே ஒரு பொருளாதாரத்தை இங்கே கொண்டு வந்து, இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே கொண்டு வந்து 31 லட்சம் வேலை வாய்ப்புகளுக்கு மேலே இங்கே உருவாக்கி இருக்கிறார். தொடர்ந்து தமிழகத்துக்கு 50 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்துடன் செயல்படுகிறார். நிச்சயமாக நம்ம பிள்ளைகளுக்கான வேலை வாய்ப்புகளும் உறுதி செய்ய வேண்டியது எனது கடமை. அதை நீங்கள் நேரடியாக என்னிடம் கொண்டு வந்து சேருங்கள், நான் பார்த்துக்கொள்கிறேன் என்ற அந்த உறுதியை இங்கே அளிக்கிறேன். அதே போல் எல்லாரும் போட்டி போட்டு அந்த பாராட்டுகளை சொல்கிறாங்க. நமக்கு மாவட்ட கழக செயலாளரும் சரி, சட்டமன்ற உறுப்பினரும் சரி, போட்டி போட்டு பாராட்டுகள் நமக்கு சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்குள்ள அந்த போட்டியை வச்சுக்காத அப்படின்ற ஒரு சின்ன மெசேஜிங்கும் சொல்கிறாங்க. ஒரு சில இடத்துல தலைவர், இளம் தலைவர், மாவட்ட கழக செயலாளர், அங்கே இருக்கிற பொறுப்பாளர் எல்லாருக்கும் நாம் சமமானவர்கள். புரியுதா உங்களுக்கு? நாம் எல்லோருக்குமானவர்கள். அதில் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். ஒரு சில இடத்துல ஒரு சில விஷயங்கள்லாம் கேள்விப்படுறேன், அதெல்லாம் நீங்கள் வந்து சொல்கிறது புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் தயவு செய்து அதை நீங்கள் இன்று இனிமேல் சரி செய்து கொள்ள வேண்டும். ஒரு ஸ்கியூடாக இருக்கக்கூடாது, பேலன்ஸ்டாக இருக்கணும். நம்மளோட பதிவுகள் எல்லோரும் எல்லா நபர்களும் எல்லா பொறுப்பாளர்களின் பதிவுகளும் சரியாக இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமான ஒரு கோரிக்கை. அதே போல் நம்ம அமைச்சர் அவர்கள் பேசும்போது அவர் இன்ஸ்டாகிராம் ரேஞ்சில் அவர் வந்து எப்படி இவ்வளோ தூரம் எல்லாத்தையுமே கரைச்சி கொடுத்தாரு எனக்கு தெரியல. மொத்தத்தையும் படிச்சுட்டு வந்து அவர் வந்து இவ்வளோ அழகாக வந்து பேசிட்டு போயிருக்காரு. அதில் முக்கியமான கோரிக்கை, நம்ம மாவட்ட கழக செயலாளர் வச்சபோது கூட ஒரு சில நம்ம பொறுப்பாளர்களுக்கு, நம்ம கழக பொறுப்பாளர்களுக்கு அந்த கற்றுக்கணுன்ற எண்ணம் இருக்குது. சில பேர் கேட்கறதுக்கு ஃபீல் பண்ணுறாங்க, புரியுதா? அதனால் நீங்கள் ஐடிவிங்க எல்லா தொகுதி ரீதியாக இன்றைக்கி அண்ணனோட வேண்டுகோளுக்கு ஏற்ப பல இடத்துல இதே வேண்டுகோள் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இனி அண்ணன் மார்ச் 1க்கு முன்னாடி நம்ம அட்வைசர், நம்ம மாநில துணையெல்லாம் நல்லபடியாக கேட்டுக்கோங்க. மார்ச் 1க்குள்ள எல்லா சட்டமன்ற தொகுதிகளிலும் நாம் பயிற்சி பாசறைகள், தாய் கழகத்துக்கு ஒரு பயிற்சி பாசறை. ஏன்னா அங்கே வர பதிவெல்லாம் பார்த்தோன்னா மிக சிறப்பான பதிவெல்லாம் வரும். அவங்க ஹிஸ்ட்ரியை பற்றி பேசுவாங்க. அந்த ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப முக்கியம். அண்ணன் கூட பேசும்போது சொன்னார், வரலாற்றை மறைத்து விட்டால் ஒரு இனத்தையே அழித்து விடலாம். எல்லா கொடுங்கோளாளர்கள் படையெடுத்த போது கூட முதல்ல அழிக்கிறது லைப்ரரி தான் அழிப்பான். ஏன்னா வரலாற்றை ஒன்று மறக்க வைப்பான். இப்போ இருக்கிற நமக்கு இருக்கிற எதிரிகளும் அதே தான் செய்கிறாங்க. வரலாற்றை திரிக்கிறாங்க, வரலாற்றை மறைக்கிறாங்க, வரலாற்றை மொத்தமாக எரிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த இனத்தின் வரலாற்றை, அந்த ஈடு இணையற்ற வரலாற்றை இன்னைக்கு தூக்கி பிடிப்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அந்த வேலையை நீங்கள் சிறப்பாக செய்ய வேண்டும். நீங்கள் இவர்களிடம் இவர்களுக்கு அந்த தாய்க்கழக நிர்வாகிகளுக்கு பயிற்சி பாசறை ஒரு தேதியை நீங்களும் முடிவு பண்ணிக்காங்க. எல்லா தொகுதிகளிலும் நிச்சயமாக இந்த பயிற்சி பாசறை நடத்தாக வேண்டும். அது மாவட்ட கழக செயலாளரோட பரிந்துரை கேட்டுக்கிட்டு யாருக்கெல்லாம் கொடுக்கலான்னு கேட்டுக்காங்க. நிறைய ஒன்றிய கழக செயலாளர்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக எழுதுகிற ஆளுங்கள்லாம் இருக்காங்க. அவங்க பதிவுகள்லாம் ரொம்ப முக்கியமான பதிவு, அதெல்லாம் எடுத்துக்காங்க. அது ஒன்று. இன்னொன்று வந்து இதை ஒட்டி சொல்கிறேன், சீனியர்ஸ் கிட்ட நீங்கள் போகணும். இந்த இயக்கம் வளர்ந்த வரலாறு மிகப்பெரிய ரத்த வரலாறு. மிகப்பெரிய ஒரு அடக்குமுறையெல்லாம் எதிர்த்து இன்று நாம் நிறைய பேரோட நம்ம கூட்டணியில் இருக்கும் போதே அவர்களெல்லாம் எதிர்த்து தான் அந்த காலத்தில் இதெல்லாம் வளர்ந்துச்சு. அன்றைக்கெல்லாம் நம்ம கொடி நட்டுறதுக்கே ஒரு இடம் இருக்காது. கொடியை நட்டுறது கை நின்று அந்த கை வெட்டப்படும். அந்த வெட்டின கையோட இன்னொரு கையில் எடுத்து கொடியை நட்டிட்டு வந்தவன் தான் திமுக காரன். அந்த மாதிரி வளர்ந்த இயக்கம் இந்த இயக்கம். அப்படி வளர்ந்த இயக்கம். இந்த கருப்பு சிவப்புல இருக்கிற அந்த சிவப்பு மொத்தம் எத்தனை 1000 லட்சம் நம்ம தொண்டர்கள் உடன்பிறப்புகளோட ரத்தம் அந்த சிவப்பு. நீ அதை கொண்டு போய் எங்கே கொண்டு போய் சேர்க்கணும்? மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும். அதை